Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. +2 துணைத் தேர்விற்கு மே 14 முதல் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்போம். சங்கரன், வணக்கம். இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று காலை 9 மணிக்கு வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து விடைத்தாள் நகல்களை பெறுவதற்கும் அதே போன்று தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள், தேர்வுக்கு வராத மாணவர்கள் எல்லாம் அடுத்த கட்டமாக நடைபெற இருக்கக்கூடிய அந்த துணை தேர்வுக்கு எப்போது விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல்களை எல்லாம் தேர்வுத்துறை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி உடனடியாக தற்போது தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்விக்காக பல்வேறு கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே அவர்களுக்கு மதிப்பெண் பட்டியல் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எனவே தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவரும் வரக்கூடிய 12ஆம் தேதி முதல் தேர்வுத்துறை இணையதளத்திலிருந்து மதிப்பெண் பட்டியல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள் குறைவாக இருப்பதாக மாணவர்கள் கருதினால் மறு கூட்டலுக்கோ அல்லது விடைத்தாள் நகல் மறு மதிப்பீடு கோரவோ அவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு முதலில் அவர்கள் விடைத்தாள் நகல்களை பெற வேண்டும். இந்த விடைத்தாள் நகல்களை பெற விரும்பக்கூடிய மாணவர்கள் வரும் 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்வுத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று இந்த துணை தேர்வை எழுத விரும்பும் மாணவர்கள் வரக்கூடிய 14ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் அந்தந்த பள்ளி வாயிலாகவும், தனித்தேர்வு மாணவர்கள் ஏற்கனவே எந்த மையங்களில் தேர்வை எழுதினார்களோ அந்த மையங்களுக்கு சென்றும் இந்த துணை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த துணை தேர்வானது எப்போது நடைபெறும் என்றால் ஜூன் மாதம் 25ஆம் தேதி முதல் இந்த தேர்வுகள் என்பது நடைபெறும் என்றும் தேர்வுத்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.